வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் வேதாந்திகா லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான உளுந்தங்கஞ்சி நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். டயட்டில் இருக்கோம் அப்படின்னா சொல்லிட்டு அப்படி இருந்தால் தான் நமக்கு உடம்பு குறையும் அப்படிலாம் சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஏதாவது ஒரு ரீசன்னால் நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்க, பெரியவங்க எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். அதுக்கு பதிலாக ஹார்லிக்ஸ் சாப்பிட்றது, பூஸ்ட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி நம்ம கடையில் ஒரு 5 ரூபா பேக்கெட் வாங்கி நம்ம குடிச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே இந்த உளுந்தங்கஞ்சி பவுடரை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக ஒரு செம்பு தண்ணியில் 2 ஸ்பூன் நம்ம இதை போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னாலே நமக்கு மார்னிங் ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ அதை விட ஸ்ட்ரென்த் இதுக்கு நமக்கு நிறைய கிடைக்கும். எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ். எல்லாருக்கும் தெரியும் மாதம் அந்த 3 நாள் எப்படி இருக்கணும், 3 நாள் சொல்ல முடியாது, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் இவங்களுக்கு இன்னும் எதுவுமே சில பேர்த்துக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும், சில பேர்த்துக்கு சாப்பிடவே பிடிக்காது, எதை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம யார்கிட்டையுமே நம்ம எரிஞ்சு விழுந்துடக்கூடாது, நம்ம யாரையுமே நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்போம். பட் நம்மளே அறியாமல் அந்த டைமில் நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், எதை பார்த்தாலும் சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வாய்க்கு எதை சாப்பிட்டாலும் பிடிக்காது. சில பேத்துக்கெலாம் சாக்லேட் சாப்பிட்டா பிடிக்கும். ஆனால் சாக்லேட் நமக்கு நல்லது கிடையாது தினைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஏன்னா 3 days 5 days அதுக்கு மேலேயும் 7 days அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம எப்போ பார்த்தாலும் சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ட்ரிங்க் நம்ம பண்ணி குடித்தோம் அப்படின்னா அது நமக்கு அந்த கிரேவிங்ஸும் நமக்கு கம்மி பண்ணும். ஆஸ் வெல் அஸ் நமக்கும் ஓகே ஹெல்த்தியான சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம இப்போ 3 daysமே சாக்லேட் சாப்பிட்ற இடத்துல இதை 2 நாள் குடிச்சிட்டு அதை ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோம்னா கூட நமக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. பட் நம்ம டெய்லியும் அந்த 3 daysமே நம்ம சாக்லேட் கிரேவிங்ஸு, ஸ்வீட் கிரேவிங்ஸு, இல்லைன்னா ஸ்பைஸியாக, ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஹெல்த்து தான் நமக்கு மோசமாகும். குக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அது நம்ம எல்லாருக்குமே வரும் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது. பட் நமக்கு தேவையானது சின்ன சின்ன விஷயந்தான். நமக்கு தண்ணி காய வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோனாலே நம்ம நமக்கு தேவையான சாப்பாடை நம்ம செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போலாம் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்கு தான் நான் சொல்கிறேன். எனக்கு குக் பண்ண தெரியாது, எனக்கு கேஸையே ஆன் பண்ண தெரியாது அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது இப்போ ப்ரெசன்ட் அது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ அந்த மாதிரி இதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நமக்கு நம்ம செல்ஃபாக குக் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம யாரோட டிபெண்டன்ஸுமே இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஏஜ்க்கு அப்புறமோ இல்லை யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்ல. குக்கிங்கை பொறுத்த மாட்டணும் இப்போ அம்மா செஞ்சு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைனா நான் பட்னியாக கிடப்பேன், இல்லைனா நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுப்பேன். ஆனால் நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சில்லியான ஒரு திங். ஆனால் சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கும் அது ஹெல்த்தி. ப்ளஸ் ஓகே நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண மாட்டோம், நமக்கு தான் இது முழுக்க முழுக்க பெனிஃபிட்ஸ். இது செல்ஃப் லவ்க்கான ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இது. ஸோ இதை நம்ம செல்ஃப் கேர். ஸோ எல்லோரும் இதை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹெல்த்தி வேக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்னா இந்த உளுந்தங்கஞ்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப விசேஷம். இது நமக்கு போதுமானது. இது நான் ஒரு ஆள் குடிக்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க.
ஸோ ஒரு ஆளுக்கு இது போதும். இந்த ஒரு டம்ளர் வந்து போதுமான அளவு தான். ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ட்ரை ஜிஞ்சர் போதும் நமக்கு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த 3 மட்டும் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டான ஒரு உளுந்து பவுட்ரு வச்சு நம்ம எப்படி கஞ்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஸோ நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நம்ம வறுத்துக்கிட்டோம்னா நமக்கு உளுந்து பவுட்ரு டக்குன்னு கிடச்சிரும். சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் போதும். பட் நமக்கு கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் ஆனால் நமக்கு நீடாக இருக்கும், சிம்லேயே வச்சு நம்ம பண்ணுறனால. ஸோ ஹையாக வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக இது பண்ணிடலாம்ல அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு அப்பப்போ இப்படி வந்து கிளறி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் அந்த சேஞ்சஸை நல்லா பார்க்கலாம். நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் நம்ம வந்து கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிரும். நமக்கு நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பவுடர் அரைச்சிட்டோம். இதை வந்து ஏர்ஃப்ரீ கண்டெய்னரில் வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து மாற்றும் போது அது தண்ணி இல்லாமல் இருக்கணும், இல்லைனா வந்து கட்டி கட்டியாகி நம்ம பவுட்ரு தான் வந்து வீணாக போயிடும். ஸோ தொடச்சிட்டு ஃபேனில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சோன்னா நமக்கு இந்த பவுட்ரு வந்து ஒரு 1 வீக் கூட நமக்கு வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல, நீங்கள் வெளியிலே வச்சாலே போதும். கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சா போதும். நீங்கள் இதோடையே இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை டம்ளரில் வந்து ஊற்றும் போது சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே வச்சுட்டு இது கூட நம்ம வந்து துருவின தேங்காய், கேஷ்யூ நட், திராட்சை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போலாம் நம்ம வந்து ஒன்று மிஸ் பண்ணிடுறோம். கிரவுண்ட் நட் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கவே மாட்டிக்கிறோம். இதோட நீங்கள் வறுத்த கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து வேர்க்கடலைலாம் இப்போ சுத்தமாகவே மறந்துட்டோம். கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர நம்ம வந்து கிரவுண்ட் நட்டை வந்து சுத்தமாகவே கண்டுக்க மாட்டிக்கிறோம். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கண்டென்ட் அது. கிரவுண்ட் நட்டில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது, ஆனால் நம்ம யாருமே அதை வந்து பொருட்டாகவே மதிக்க மாட்டிக்கிறோம். ஆனால் கேஷ்யூ, பாதாம், ஆல்மண்ட்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தான் நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் தரோம். ஆனால் அது ரொம்ப சீப், எல்லாத்தையும் விட அது ரொம்ப சீப். ஆனால் அதுக்கு நம்ம வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸே தர மாட்டேங்கிறோம். 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் போடுறத விட நாட்டு சர்க்கரை வந்து தான் பெஸ்ட்டு. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Keep on supporting me. Bye.